கர்த்தர் நல்லவர். God is very good. God is very very good. Amen. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் ரொம்ப நல்லவர். God is very very good. எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர்? How many of you can tell that God is very good? Hallelujah. Hallelujah. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். God is very 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 good. God is very 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 good. I love that. Hallelujah. Hallelujah. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். Lord is the one who does great and mighty things than we can Hallelujah. imagine. Beyond our expectation he is almighty to do. நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் செய்ய வல்லவர். Amen. 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 அப்படிதானே? Isn't it? யார் அப்படின்ற மாதிரி இல்ல. Amen. 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 நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாட்டி நான் விட மாட்டேன். Hallelujah. 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 கர்த்தர் ரொம்ப நல்லவர். God is very very good. கர்த்தர் ரொம்ப நல்லவர். God is very very good. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க கர்த்தர் என்னோட பேசணும் அப்படி? How many of you expected the word of God Amen. today? Amen. நம்ம கேட்டா கர்த்தர் செய்வார். If we ask, Lord will do it for us. சிலருக்கு நம்ம கேட்டா மத்தவங்க யாரும் செய்யாம விடல ஆனா கர்த்தர் கட்டாயம் செய்வார். If we ask, Lord will definitely do it for us. Amen. Amen. மனுஷனால் கூடாது ஆனால் அவரால் எல்லாம் கூடும். So what is impossible for man is possible for God. இந்த நாளிலும் கூட अनेகர் நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம். Many of us are sitting here. அது நடந்தது இது நடந்தது அப்படி நடந்தது இப்படி நடந்தது என்று. That happened, this happened, something happened, we might be thinking. அப்படிதானே? Isn't it? இங்க வரும்போது சில பேர் யோசிச்சு வந்திருப்பீங்க 12வது மாசம் 1ஆம் தேதி என்ன நடக்க போதோ இந்த மாசத்துல. You might have thought that 12th month first day what will happen. இன்னொரு மாசம் இருக்குது இந்த வருஷம் முடிய. So there is one more month for this year to complete. எப்படி என்ன நடக்க போகுதோ தெரியுதில்ல. We do not know what is going to happen. வருஷம் தொடங்கும் போது ஆண்டவர் அதை செய்வேன் இதை செய்வேன் வாக்குறுதி எல்லாம் கொடுத்தார். In the beginning of the year, Lord promised so many promises. சில பேருக்கு சில காரியங்கள் நடந்தது சிலதுகள் நடக்கல சிலதுகள் நடந்து கொண்டு இருக்குது. For some of them it happened, for some of them it did not happen, and some of them it is happening now. என்ன ஆண்டவரே நடக்க போகுதுன்ற अनेक கேள்விகளோடு சிலது உட்கார்ந்திருக்கலாம். So we might be sitting with questions, what is going to happen? Hallelujah. 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 நீங்க ஹalleluya சொல்லடி விட மாட்டேன் திரும்ப சொல்லணும். Hallelujah. நாங்க இங்க கொஞ்சம் பேர் இருக்கோம். We are few people here. கர்த்தர் உங்களோட தான் பேசணும்னு இந்த நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார். So Lord has decided to speak to you now. Amen. Amen. சொல்லுங்க கர்த்தர் என்னோட பேசணும்னு தான் என்ன இங்க கூட்டி வந்தார். Lord has brought me here in order to speak to me. Come let's say to ourselves. Let us tell God wants to speak to me, that's why he brought me here. கர்த்தர் என்னோடு பேச விரும்புகிறார் அதனால தான் நீங்க கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. அதனால தான் கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்கிறார். That is why Lord has brought you here. अनेक காரியங்கள் நடந்ததைகளை குறித்து நாங்க சிலத்துக்கு யோசிச்சு கொண்டிருக்கலாம். We might be thinking of so many things that has happened in our life. ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றார் நடந்தெல்லாம் நடந்துச்சு விட்டுருவோம். So today Lord says keep everything aside what has happened in the நடக்க போறத past. குறித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். Let us look for the future. எல்லாரும் சொல்லுவோம் நடக்க போறத குறித்து பார்த்து கொண்டிருப்போம். So let us look forward for the future things. நாங்க நமக்கு சொல்லிக் கொள்வோம். Let us talk to ourselves. Let me think and work out what's going to happen in future. என்ன நடக்க போகுதோ அதை குறித்து சிந்தித்து செயல்பட ஆயத்தப்படுவோம். Hallelujah. Hallelujah. நடந்து முடிஞ்சத குறித்து எதையாவது செஞ்ச எதுவும் பிரயோஜனம் இருக்கா? Is there any use what has completed? ஒண்ணும் இல்ல. Nothing. டயபெட்டிக் வரும். You might get diabetes. பிரஷர் கூடும். Your pressure will increase. வேற என்ன நடக்கும்? What else will happen? சொல்லுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கொலஸ்ட்ரால் கூடும். Costs will go high. இனிமேல் இருக்கிற நல்ல சாப்பாடு கிறிஸ்மஸ் சாப்பாடு சாப்பிட இல்லாம போகும். So we might not be able to finish good Christmas food. அப்படியெல்லாம் இல்லாம நாங்க இன்றைக்கு என்ன செய்ய போறோம் எல்லாத்தையும் கலஞ்சி அப்படி இங்க விட்டுட்டு போக போறோம். So we are going to leave the past and look forward for the future and go. எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் வச்சிட்டு ஆண்டவருடைய பாதத்துல வச்சிட்டு ஆண்டவர் நீங்க பாத்துக்கொள்ளுங்கன்னு போக போறோம். So we are going to keep everything at the feet of the Lord and we are going to look forward for the future. எத்தனை பேர் விருப்பம் அப்படி செய்ய? Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. எந்த பிரயோஜனம் இல்லாத காரியத்தை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கனால எதுவும் நடக்க போறது இல்ல. So thinking about useless things there is no use at all. எங்கட நேரத்தை பயனுள்ளதா மாற்றிக் கொள்வோம். Let us change our time to be useful in the eyes of the Lord. நான் இந்த நேரமும் நினைக்கிற ஒரு விஷயம். So I always used to think one thing. சில நேரங்கள்ல எல்லாமே நன்மையா நடக்கிறது இல்ல. So sometimes not everything will be good for us. நல்லவங்களா இருக்கிறவங்க சில நேரங்கள்ல கெட்டவங்களா மாறுற காலங்கள் இருக்கு. So there are seasons where good people will change to bad people. அவங்க அப்படி செஞ்சிட்டாங்களே இப்படி செஞ்சிட்டாங்களே இல்ல எனக்கு அப்படி நடந்துட்டே இப்படி நடந்துட்டேன்னு அத குறித்து யோசிச்சு கொண்டிருக்கிறதை விட முன்னோக்கி செல்வோம். So instead of thinking that they did
that to me, this to me. Let us look forward and go forward. rather than look the past, look the front and move forward. Hallelujah. பின்னிட்டு நோக்கி பாராமல் முன்னிட்டு நோக்கி பார்த்து செல்லுவோம். ஆமென். ஆமென். ஆண்டவர் எங்களை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். Lord has called us for that. Hallelujah. எத்தனை பேர் நினைக்கிறீங்க ஆண்டவர் என்ன அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார்? Lord has called us for that. இந்த பழைய பாம்பு இருக்குதானே, There is an old serpent. அது என்ன செய்யுமா? What will it do? இந்த பழச எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துமா? It will remind us all the old things. இவங்க வந்து என்னட்ட மன்னிப்பு கேட்பாங்க. So this person will come and ask me sorry. இவங்க மன்னிப்பு கேட்டா அவங்க எனக்கு மன்னிப்பு தந்துட்டு அவங்களோட வாழ்க்கையில அவங்க முன்னேறி கொண்டு போவாங்க. So when I ask forgiveness, then I will go on forward in my life. எனக்கு இவங்களை மன்னிக்க தெரியாது. But I do not know to forgive the நான் அந்த person. பழச நினைச்சு கொண்டே இருக்கேன் இன்னும். So I am still thinking about the old things. நான் பழச நினைச்சு கொண்டிருக்கனால நான் இதே இடத்துல இருப்பேனா? So I'm still thinking and standing. இவங்க என்ன செய்வாங்களா, ஏறி 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 எங்கேயோ போயிடுவாங்களா? So that person will go on and on. Hallelujah. Hallelujah. We call to move forward. நாம் முன்னே செல்லாமல் முன்னே செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். we are called to go forward. Hallelujah. We are called to move forward. நாம் முன்னே செல்வதற்காக Somebody say அழைக்கப்பட்டிருக்கிறோம். to your neighbor, please. உங்களுடைய Say to your neighbor, say to your neighbors, you're called to move forward. நீங்கள் முன்னே செல்வதற்காக You're called to அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். move forward. நீங்கள் முன்னே செல்வதற்காக You are not அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். here to stay wherever you are standing. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருப்பதற்காக நீங்கள் Brother, அழைக்கப்படவில்லை. அருமையா ஆராதனை செஞ்சீங்க. God bless you. Amen. Amen. அருமையா ஆராதனை செஞ்சீங்க. Wonderful worship, brother. ஆண்டவர் அநேக காரியங்களை சபைக்கு தீர்க்க தரிசனமா சொன்னார். Lord has spoken prophetically so many things to the church. இதெல்லாம் நடக்கணும்னா நாங்க என்ன செய்யணுமா? If we have to do these things, what we have to do? இருந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கணுமா? We have to sit. Should we be seated here? இல்ல 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 இல்ல. No. இந்த பழைய எல்லாத்தையும் விட்டுருவோம். So let us keep aside. இந்த பழச எல்லாத்தையும் விட்டு முன்னுக்கு போகி செல்வோம். Let us look forward and move forward. Hallelujah. Hallelujah. பிரதர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்க காண்றீங்களோ இல்லையோ தெரியல, நான் காண்றேன் அப்படிட்டு. So brother said that I do not know if you are seeing, I am seeing. I really felt that. Amen. I felt that presence, நான் brother. அவரோட ஆமோதிக்கிறேன். Yes, the spirit of God moved in this place. The Holy Spirit of God moved in this place. So he is here now. கர்த்தர் இங்கே இருக்கிறார். God wants to do something among us. கர்த்தராகிய தேவன் நம் மத்தியிலே ஏதாவது செய்ய ஏதோ விரும்புகிறார். ஒன்னு செய்ய போறார். Lord wants to do something in the நீங்க யாரை தைரியப்பற்ற வேணாம். So do not be fearful. Don't be discouraged. நீங்கள் அதைரியப்பற்ற வேண்டாம். அதைரியப்பற்ற வேணாம். நீங்க செல்லதுக்கு சில நேரங்கள்ல உங்களோட உள் மனசுல யோசிக்கிறதா இருக்கும். You might be thinking deep inside your heart. பாஸ்டர் டேனி, இங்க நாங்க இருக்கோம் 4 பேர் தான் இருக்கோம். We are just 4 people are here. ஆண்டவர் எப்படி என்ன காரியம் செய்ய போறார் எங்களை வச்சு? What can the Lord do through us? ஒன்று நான் சொல்றேன். I tell you one thing. ஆண்டவர் என்ன கொண்டு போய் நிறுத்தி வச்ச இடத்துல 3 பேர் தான் இருந்தாங்க. The Lord, there was only 3 persons where the Lord placed me. இன்றைக்கு அந்த சபை நிறைஞ்சி வழியுது. So that church is full today. Hallelujah. Hallelujah. இது மனுஷனால் கூடாது. So this is not possible through man. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் சர்வ வல்லவர். The Lord whom we worship is almighty. சர்வ வல்லவர். He is almighty. அவரால கூடாது ஒண்ணும் இல்ல. There is nothing that is impossible for him. Hallelujah. Hallelujah. ஒருவனை கொண்டாகிலும் பெரிய காரியம் செய்ய வல்ல தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். He is powerful enough to do mighty things using one person. எங்களை கொண்டு இங்க வச்சிருக்கிறது சும்மா வந்து சும்மா ஜெபம் பண்ணி சும்மா போறதுக்கு இல்ல. So Lord did not kept us just to come in and just go out. Day by day is keeping us to move forward. ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி செல்வதற்காக அவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். Hallelujah. 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 விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுவோம் ஆமென். Amen. ஆமென். Amen. கர்த்தர் அதுக்காக தான் எங்களை அழைச்சிருக்கிறார். So Lord has called us for எங்கள் that. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். So turn your பிலிப்பியர் Bibles. புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம். Philippians chapter 3. Chapter 3 verse 13-14. Let's quickly read. Hallelujah. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் somebody help me, எனக்கு விளங்குது இல்ல. Philippians 3 chapter verse number 13 and 14. Yes. Brothers, I do not consider myself yet to have taken hold of it, but one thing I do, forgetting what is behind and straining toward what is ahead, I Amen. press on toward the goal to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. இந்த வசனத்தை अनेक நேரம் நாங்க வாசிச்சிருப்போம். We might have read this verse so many But times. this word come to you as a promised word for this month.
இந்த மாதத்திலே இந்த வார்த்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக வருகிறது. You may be thinking, what is the promise in this verse? இதில் என்ன வாக்குத்தத்தம் இருக்கிறது? Or something say, just forget about the past and move forward. That is it says. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட வேண்டும் என்று சொல்கிறது. No. I'm talking something secret here. நான் ஒரு ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். It's a secret I'm speaking now. ஒரு ரகசியத்தை பேசுகிறேன். God is reminding you something. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறார். Some of you sitting here with standing and you were in that pit for such a long time. நீங்கள் ஒரு குழியிலே நிறைய காலமாக அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். You want to move forward. நீங்கள் முன்னே செல்ல வேண்டும். You praising him. நீங்கள் அவரை துதித்துக்கொண்டு. You know about the almighty God. உங்களுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனை But you couldn't move forward. ஆனால் உங்களாலே முன்னேறி செல்ல முடியவில்லை. And the Father God knew that very well. பிதாவாகிய தேவனுக்கு The Spirit of God saying to you, you're going to move forward for today onwards. ஆவியானவர் நீங்கள் முன்னே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். Holy Spirit wants you to get prepared for the new year. பரிசுத்த ஆவியானவர் புதிய வருடத்திற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். You want to move forward, you have to get prepared. நீங்கள் முன்னேறி செல்வதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். The Lord we worship is a gentle God. கர்த்தராகிய தேவன் நல்ல தெய்வம். Hallelujah. 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 அவர் எப்படியா யாரையும் பை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டி போக மாட்டாரா. He will not compel anyone and allow him to go forward. இந்த சாய்ஸை முன்னுக்கு வச்சிருப்பாரா. You choose it. அவர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முடிவை உங்கள் கரத்திலே வைத்திருக்கிறார். உங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு போற ஆண்டவர்களை நாங்க ஆராதிக்கிறோம். Our God is not a God who compels us. நம்ம முன்னுக்கு A B வச்சு சொல்வாரா, இது உனக்கு தான் ராஜா, நீ எடுத்துக்கோ எது தேவைன்னு. He will just give a choice before us, telling it as A and B and allow us to choose it. இதுல இருக்க நன்மை தீமை எல்லாத்தையும் சொல்லுவாரா, நாங்க எங்கட கரத்துல விட்டுருவாரா சாய்ஸ். He will show us the good things and the evil things, but leave it to our choice to choose between them. நாங்க எதை சூஸ் பண்றது எங்கட கரத்துல இருக்கு. It is in our hands what to choose. இந்த நாளிலும் கூட ஆவியானவர் இந்த ஒரு நல்ல சாய்ஸ் உங்க முன்னுக்கு வைக்கிறார். Even today Holy Spirit of God is giving you a good choice before you. எப்படியான சாய்ஸா? What is it? இந்த பழையதை பிடிச்சு கொண்டிருக்கிறதும். So one choice is holding on to இல்ல இந்த பழையதை விட்டுட்டு நான் புதுசை தேடி போறது. And otherwise leaving beside the old things and then going forward. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி செல்லும்படியாய். Forget the past and look forward for the future. இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுகிறார். Lord is calling each and every one of us. Amen. My dear beloved brothers and sisters. Beloved brothers and sisters. I know for sure God is speaking to many here. கர்த்தர் ஒவ்வொரு வேர்டும் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Let's leave the past. பழையவைகளை விட்டு Hallelujah. புதியவைகளை நாடி முன்னால செல்லுவோம். Let us look forward for the new things and go forward. அது எதுவாகவும் இருக்கலாம். Whatsoever may it be. Hallelujah. Hallelujah. அது எதுவாகவும் இருக்கலாம். It could be anything. சில பேருக்கு அது பாவமா இருக்கலாம். For somebody it could be sin. சில பேருக்கு விட முடியாத பழக்கமா இருக்கலாம். Some habitual things that cannot be left. சில பேருக்கு அது எதுவாகவும் இருக்கலாம். It could be anything in our life. இத விட்டுட்டு எனக்கு வரையலன்னு நாங்க அதை பார்த்து கொண்டே இருக்கலாம். So we are unable to leave that and move forward. பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். Holy Spirit of God is reminding you today. நான் ரெடி, நீ ரெடியா? நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? I am ready. Are you ready? நீங்கள் தயாரா? பழையவைகளை Are you ready? நீங்கள் தயாரா? Hallelujah. Hallelujah. We want to make the choice now. நாம் தான் தெரிவு செய்ய வேண்டும். Hallelujah. Hallelujah. Ball is in our court. நம்மளுடைய கைகளே முடிவு செய்கிற காரியம் இருக்கிறது. Praise you Father. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். Praise you Master. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Today's title I want to say. இந்த நாளுடைய தலைப்பு Forgot all what was happened. நடந்தவைகளை மறந்துருவோம். Let us forget what has happened in the past. Amen. சில பேர் யோசிக்கணும், இதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயமா நடந்திருக்குது. So some of you are thinking that how can we forget? Those things are unforgettable. இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா நடந்திருக்குது. So you are thinking that things that has happened cannot be forgotten. இது மறக்கக்கூடிய விஷயம் இல்ல நடந்தது பாஸ்டர் டேனி. Oh pastor, I have things that has happened to me cannot be forgotten. For some of you it's your life. சில பேருக்கு அது உங்கள் வாழ்க்கை. For some of you it's your relationship. சில பேருக்கு உங்கள் உறவுகளாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. What maybe it is, just leave it
and move forward. எதுவாக இருந்தாலும் பழையவைகளை விட்டு புதியவைகளை நோக்கி முன்னே செல்லுங்கள். God is going to help everyone who is going to take the decision today. இந்த நாளிலே நீங்க முடிவு செய்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்ய போகிறார். Yes. Okay, I got another half an hour. Let's move very fast. So I got 5 points actually. I'll go one by one, but as the time permits. நாம் ஒவ்வொரு காரியமாக பார்ப்போம். Focus to forget. மறப்பதற்கு நீங்கள் நோக்கி பார்த்திருங்கள். Hallelujah. Hallelujah. Focus to forget. மறப்பதற்கு நீங்கள் முடிவு செய்யுங்கள். நீங்க மிச்சம் பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனக்கு நல்லா கேக்குது உங்களோட மைண்ட் சவுண்ட். So I'm able to hear your mind voice. நான் எல்லாத்தையும் மறந்துடுறது. I'm forgetting everything. எல்லாத்தையும் மறந்துடுறது. Let everything I'll forget. அந்த ஹஸ்பண்டுக்கு வைஃப் வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க பால் வாங்கிட்டு வாங்க சொல்லி அத மறக்கறத பத்தி இல்ல நான் பேசுறேன் இப்ப. So I am not talking about forgetting getting milk when wife calls husband. இல்லடி வைஃப்க்கு வந்து ஹஸ்பண்ட் சொல்லுவாரு அந்த ஷர்ட் அயர்ன் பண்ணி வைங்க சொல்லி அத மறந்துட்டேன்னு சொல்றது அத இல்ல நான் பேசுறேன். So husband says to wife to iron the shirt. I'm not talking about forgetting that. அத இல்ல மறக்கறத பத்தி நான் பேசுறேன். And those things I'm not talking about. Something which you know what's supposed to be get forget. உங்களுக்கு தெரியும் எதை மறக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். So God wants that to be cleared off from you. கர்த்தராகிய தேவன் அதை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நினைவுகளிலிருந்து அழிக்க விரும்புகிறார். Hallelujah. 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 இதை எப்படி மறக்கிறது? How can I forget this? Hallelujah. Hallelujah. God is saying so we needs to bow down. கர்த்தர் சொல்லுகிறார் அதற்கு நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நாங்கள் பணிந்தே ஆக வேணும். We have to be obedient to his word. இத பணிறதுனால குனிறதுனால நஷ்டம் ஏற்படாது. We will not lose anything because we bow down to the Lord. Hallelujah. இந்த சொந்த அனுபவத்துல இருந்து நான் பேசுறேன். I am speaking from my personal experience. சில நேரங்கள்ல இதெல்லாம் எப்படி ஐயோ அவன் முன்னுக்கு இவன் முன்னுக்கெல்லாம் குனியணும் பணியணும்னா எங்கப்பா ஏலும் அப்படி நம்ம நினைக்கிறதா இருக்கும். So many times we think that how can I bow down to that people and this people. சில பேரை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லுவார் அத மன்னிக்க முடியாம இருக்கும். So Lord will speak to us to forgive somebody but we will not be able to do that. நான் இத விட்டுறணும்னு நினைச்சாலும் அவன் விட மாட்டேங்கறான் அவனை போய் எப்படி மன்னிக்கிறதுன்னு நாங்க நினைக்கிறதா இருக்கும். So we might be thinking how can I forget that person. மன்னிச்சு பாருங்க. But just forgive and see. சில பேர் அப்படியே live on their own and you just move forward. அதை விட்டு நீங்கள் பாட்டுக்கு முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். ஆசீர்வாதத்தை பாப்பீங்க. You will see the blessing. Amen. Hallelujah. Hallelujah. இந்த ஆசீர்வாதம்லாம் காசு கொடுத்து வாங்க இயலாது. So you cannot give money and receive the blessings. Hallelujah. This is not you can't purchase by paying somebody. No way. காசு கொடுத்து ஆசீர்வாதங்களை விலைக்கு வாங்க முடியாது. No. I'm talking something very important to the life's blessing. வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்துக்கான ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. நான் அநேகம் பேரை பார்த்திருக்கேன். I have seen so many people. இந்த சபையில நான் வந்து இப்ப 30வது வருஷம் நாங்க அடுத்த வருஷம் கொண்டாட போறோம். Next year we are going to celebrate 30th year. Almost 28-29 வருஷங்கள் இந்த சபையில நான் இருக்கேன். So I was here for almost 28-29 years with this church. அநேகம் பேரை நான் பார்த்திருக்கேன். I have seen so many people. அநேகம் பேர். So many people. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is very good. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். God is very good. நாங்க எங்க விட்டு கொடுத்து முன்னால போறோமோ கர்த்தர் எங்களை மனுஷர் நினைச்சு பார்க்க முடியாத அளவு உயரத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவார். So Lord will exalt us to a great position when we forgive others and forget and keep moving. அத பிடிச்சு கொண்டே இருக்கட்டும். So if we are going to hold on to it then we will stay wherever we are. அவன் அசையாம அதே இடத்துல இருப்பான். So that person will be there without moving anywhere. நாங்க எங்க வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Let us turn our Bibles to ரோமர் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Romans 7 verse number 17. Hallelujah. I know that nothing good lives in me that is in my sinful nature, for I have the desire to do what is good but I cannot carry it out. Hallelujah. Hallelujah. இது யார் பேசுறா? யார் எழுதுறா? Who is writing this? கேப்டன் பவுல் எழுதுறார். Captain Paul writes this. அப்படிதானே? பரிசுத்த பவுல் இதை எழுதி வைத்திருக்கிறார். Paul has written this. பரிசுத்த பவுல் வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து முக்காவாசி புத்தகம் அவர் தான் எழுதி இருக்காரு. Paul is the one who has written most of the books in New Testament. இந்த எழுதினவர் சொல்றார். This writer says, நான் விரும்பினாலும் முன்னால போக முடியல. Even if I desire I'm unable to go forward. நான் விரும்புறேன் செய்ய கூடாதுன்னு அதே செய்றேன். So I'm unable to do what I desire but I keep on doing same thing. இதுக்கு தடையா இருக்குது என்னுள்ள இருக்கிற அந்த மனுஷ சுபாவம் பாவம்.
So the sin inside me, the fleshly man inside me is the reason for this. நீங்களும் அப்படி சொல்றது எனக்கு கேக்குது. நான் விரும்புறேன், என்னால செய்ய முடியல. So I can also hear you telling that I desire to do but I am எனக்கு unable to விருப்பம் do. இப்படி நடக்க என்னால நடக்க முடியல. But I am unable to walk like that. நம்மளோட கைகோத்து வர்றதுக்கு ஒருத்தர் இருக்கார். யாரு? Who is the one who is walking along with us? கேப்டன் பால். அப்படிதானே? கேப்டன் பால் சொல்றாரு என்னாலே முடியல. So Paul also says that I am also not able to do that. இந்த பாவத்தை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தரை அழைத்திருக்கிறார். Lord has called us to overcome that sin. Hallelujah. Hallelujah. We are called to be overcomers. Hallelujah. 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 Overcomers. மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் இதை மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டுமா? We have to overcome this sin. கர்த்தர் விரும்புகிறார், அப்படியான குலநலத்தை எங்களை விரும்புகிறார். So Lord has decided to walk help us to walk like that. Hallelujah. Hallelujah. பலச மரங்கன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. It is very easy to say that forget all the old things. நான் இந்த நேரம் எங்க சர்ச்சில் சொல்ற ஒரு விஷயம், இந்த புல்பிட்ல இருந்து எதுவும் சொல்றது சரியான ஈஸி. So it is very easy to tell anything from this pulpit. ஆனா அதை கேக்குறவங்களுக்கோ இல்லாட்டி சொல்ற எனக்கோ செய்யறது ரொம்ப கஷ்டம். But it is very difficult for you and for me to do that. When you start doing that, ஆனால் அதை செய்ய ஆரம்பிப்போமாக, you will see the reward. நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து பலன்களை பார்ப்பீர்கள். Because the reward is him. ஏனென்றால் பலன் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இங்க இருக்கிற எந்த ஒரு லீடரோ எந்த ஒரு பாஸ்டரோ இல்ல வந்து ரிவார்ட் பண்றது. No the pastor or no one is going to reward us. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரிவார்ட் பண்ணுவார். Lord Jesus Christ will reward you. இந்த நாள்ல கூட ஒரு கதைக்குள்ளாய் நாங்கள் போய் அதை பார்த்து முடிக்க போகிறோம். I'm going to tell you a story and then உங்க எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச கதை ஒன்று தான் யோவான் 4ஆம் அதிகாரத்துல இருக்கிற சமாரிய ஸ்திரீயின் கதை. You know about the story of Samaria woman in சமாரிய ஸ்திரீயின் கதை. The story of Samaritan woman. இந்த கதை எல்லாருக்கும் நல்லா தெரியும். You know this story very well. சமாரியா ஸ்திரீண்டா வந்து அந்த கதையில என்ன நடக்குது? இயேசுநாதர் போயிட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறார். Jesus Christ asked for little water to drink to that Samaritan woman. சமாரியா ஸ்திரீ சொல்றா வந்து, நான் எப்படி எனக்கிட்ட எப்படி நீர் கேப்பீர்? How can you get water from me? Told that woman. அந்த கேள்விக்கு காரணம் என்ன? What is the reason? யூதர்கள் சமாரியர்களோடு கலவார மாட்டாங்க. Because the Jewish and Samaritan will not go with each other. இந்த சமாரியர்ன்றது அதே இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு பகுதி தான். So Samaria is the same place in the around. இஸ்ரேலின் மத்திய பகுதியாய் சமாரியா காணப்படுது. Samaria is present in the middle of Israel. அப்ப யூதர்கள் வந்து மேல இருக்கிற நார்த்ல இருக்கிற கலிலேல இருந்து சவுத்ல இருக்கிற யூதேயாக்கு போகும்போது they won't go through the Samaria. When Jewish people travel from the north to south in Israel, they have to go via the Samaria. அப்ப அவங்க ஒரு ரவுண்ட் ஒன்னு சுத்தி தான் போவாங்களா? So they have to do a circle and then go. இந்த சமாரியர் கூட்டம் எப்படி வந்ததா? So how did the Samaria people came in? அந்த நாட்கள்ல வந்து ஆசிரியர்கள் படையெடுத்து இஸ்ரேலை பிடிச்சுக்கிட்டாங்க. So when people captivated the Assyrians. ஆசிரியர்கள் பிடித்து கொண்ட போது when Assyrians captivated இந்த ஆசிரியர் என்ன செஞ்சாங்களா வந்து இங்க இருக்க நல்ல பலவான்கள் குணசாலிகள் எல்லாத்தையும் அவங்களோட அசிரியா கொண்டு போயிட்டாங்களா. So they took the strong people to the Assyria. அதே மாதிரி என்ன செஞ்சாங்கன்னா அஸ்ரியால இருக்கிறவங்களை கொண்டு வந்து இங்க குடியேற்றினாங்களா. So some of the people from Assyria they put it in the Israel. இப்போ இந்த கதையெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம நாடுகளே நாம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? So we might have heard so many stories like this. இப்போ ஸ்ரீலங்கா இந்தியால இருந்து வந்தவங்களுக்கு தெரியும் எங்க அங்க நம்ம நாட்டுல நடக்கிற விஷயம் சொல்றதுக்கு இந்த மிங்கிள் பண்ண விடுறது. So when we come from Sri Lanka it is very difficult to mingle with each different group of people. அப்ப என்ன நடந்தது? அந்த மிங்கிள் பண்ணி உருவான ஒரு கூட்டம் தான் இந்த சமாரியர். So this Samaritans are the one group of people who are mingled. ஓட மிங்கிள் பண்ணி வந்த ஒரு வம்சத்தார் தான் இந்த சமாரியர். So they clubbed along with Assyrians and this group were formed. இந்த சமாரியரோடு யூதர்கள் எதிலேயும் கலந்து கொள்ள மாட்டாங்க. Jewish people will not go along with this Samaritans. இயேசுவானவருக்கு வேணும் இந்த ஸ்திரியை வந்து காணணும். But Jesus Christ went and looked at woman. ஹலோ, என்ன கேட்டுக்கொண்டிருக்கீங்களா எல்லாரும்? Are you listening? Hallelujah. 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 இந்த சமாரிய ஸ்திரீ கதையில வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க, ப்ளீஸ் வாசிச்சு பாருங்க. So go back and read the story of Samaritan. இந்த கதையில अनेक பிரசங்கம் கேட்டிருப்பீங்க. You might have heard so many preachings. अनेक முறை நீங்களும் வாசிச்சிருப்பீங்க. You might have also read this so many times. ஆனா இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்துக்கு பிறகு திரும்ப போய்ட்டு ஒருக்க வாசிச்சு பாருங்க. But after the sermon read that chapter John. அந்த கதையில சொல்லப்படுது அந்த சமாரிய ஸ்திரீ வந்தால வந்து 6ஆம் மணி வேளையில். So at the 6th hour Samaritan woman came. 6ஆம் மணி வேளைன்னு சொல்லும்போது பகல் 12 மணி. So it means the 12th hour of the day. பகல் 12 மணினா வந்து அந்த இடம் பாலைவனமான இடம். So at the afternoon 12 pm it will be desert. அப்படிதானே? உங்களுக்கு யாரு சரி அந்த துபாய் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்தவங்களுக்கு தெரியும் எப்படி
சரியான உஷ்ணமான இடம் என்று சொல்லி. Afternoon it will be very hot and dry. சரியான அந்த பகல் நேரத்துல யாரும் வெளியில வர மாட்டாங்க. So at that time nobody will come out. ஆனா இந்த ஸ்திரீ என்ன செஞ்சாலும் அந்த நேரத்துல தான் தண்ணி எடுக்க போறாரு. So that woman went to took water at that time. அநேக மைல் நடந்து தண்ணி எடுக்க வரணும். She walked so long and took water. எல்லா லேடிஸும் மார்னிங் வருவாங்க இல்ல ஈவினிங் வருவாங்க. All the women will come in the morning or evening. She chose to go in the noon time. The reason being she don't want to speak to anyone. மதிய வேளையிலே யாரும் இல்லாத இருக்கும் பொழுது அந்த நேரத்திலே போக இந்த பெண்மணி முடிவு செய்தால் யாரோடும் பேச வேண்டாம் என்று. இவள் ஒதுக்கப்பட்டவளா இருந்தாள். She was a rejected woman. யாரோடையும் பேசறதுக்கு தயார் இல்ல. She is not ready to speak to anyone. தனிமையா இருந்தா. She was alone. She chose to be there. Nobody there. அந்த டைம்ல யாரும் இல்லாத ஒரு நேரத்துல வந்து இருக்கும்படியா தெரிந்து கொண்டாள். She chose that time so that there is no one there. Hallelujah. Hallelujah. இயேசுவானவர் அந்த தனியா இருக்க விட்டாரா? So Jesus Christ came. இயேசுவானவர் என்ன செஞ்சார்? What did Jesus do? ஹலோ நீ எந்த ஜாதி ஜனமா இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஒண்ணு அந்த டைமுக்கு வந்து சந்திக்கணும். So Lord wanted to meet that time to that woman. இன்னைக்கு யார் இங்க தனியா இருக்கோன்னு யோசிச்சு கொண்டிருக்கோமோ? Whoever we are thinking that we are alone, நாங்க தனியே இல்ல. we are not alone. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்யும்படியாய் வந்து நிற்கிறார். Lord Jesus Christ has come down so that he has completed everything for us. Hallelujah. 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 மனுஷர் சிலருக்கு எங்களை வித்தியாசமா பார்க்கலாம். So human beings might look differently. மனுஷர் எங்களை இல்லாத ஒரு தராசுல வச்சு அளந்து எங்களை இப்படித்தான் முத்திரை குத்தி வச்சு இருக்கலாம். So human beings might decide us to be something. ஐயா எங்க வாழ்க்கையில நாங்க பிழையே செஞ்சிருந்தாலும் கூட மனுஷர் அப்படிதான் எங்களை பார்ப்பாங்க, இவன் பிழை செஞ்சவன் அப்படின்னு. So even if we have committed mistakes, they will look at us that this is a wrong person. ஆண்டவர் அப்படி பார்க்க மாட்டார். But Lord will not look like that. திரும்ப நான் ஞாபகம் காட்டுறேன், வீட்டுக்கு போய் போய் வாசி பாருங்க. So I ask you to go back and read this chapter. இந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவளா? நல்லவள் இல்லையா? So this woman was not a good woman. இந்த ஸ்திரீ வந்து நல்லா சமைச்சு போட்டுருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இருந்திருப்பார். So if she has cooked very well, the first husband would have stayed. இவ சரியா சமைச்சு போடாதனால ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டார், செகண்ட் ஹஸ்பண்ட் வர்றார் வீட்டுக்குள்ள. So now the second husband comes to this woman. செகண்ட் ஹஸ்பண்டோட இருக்கும்போது இருந்த பிள்ளைகளை சரியா பார்க்கல, அதனால செகண்ட் ஹஸ்பண்டும் போயிட்டார். She did not took care of children, so second husband also left her. இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி செகண்ட் ஹஸ்பண்ட் போயிட்டார், தேர்ட் ஹஸ்பண்ட் போயிட்டார், ஃபோர்த் ஹஸ்பண்ட் போயிட்டார், ஃபிஃப்த் ஹஸ்பண்டும் போயிட்டார். So for different reasons five husbands left this woman. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட தண்ணி வேணும்னு பேசி கொண்டு வந்தோனே திரும்ப இவர் சொல்றார், கொஞ்சம் கதைச்சு கொண்டு வந்தோனே சொல்றார், I want to see your husband. When Jesus Christ was speaking to her, he said that I want to see your husband. சப்ஜெக்ட்டுக்கு வர்றார் ஆண்டவர். Now only is coming to the பாருங்க. My second point is என்னுடைய இரண்டாவது குறிப்பு, give time to Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேரத்தை கொடுங்கள். Hallelujah. Hallelujah. அவரோட பேசுறதுக்கு நாங்க கொஞ்சம் பிரயாசப்படுவோம். So let us try to talk to him. You like it or not, உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, he is ready to speak to everyone in this room now. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேச அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Most of the time we will ask our children to read the Bible, but we won't read the Bible. நாம் நம்மளுடைய குழந்தைகளை வேதாகம் படிக்க சொல்வோம், ஆனால் நாம் படிக்காமல் விட்டு விடுவோம். Jesus wants to speak to us through his words. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையினூடாக நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். நம்ம பைபிள் வாசிப்போம். Let us read the Bible. நம்ம ஆண்டவரோட பேசுறதுக்கு பிரயாசப்படுவோம். Let us work hard so that the Lord can speak to us. ஆண்டவர் வந்து forcefully வந்து சில பேர்களை தட்டி எழுப்புற காரியங்கள் உண்டு. So Lord will come and forcefully wake up some persons. சில பேரை விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிற ஆட்களும் நேரங்களும் இருக்கு. There are times when Lord will leave somebody and then will wait for them to come. இந்த நாள்ல நாங்க வந்து எந்த சாராருன்னு எங்களுக்கு தான் தெரியும். So we only know in what category we are. எப்படியா இருந்தாலும் இரண்டாவது பாயிண்ட், நாங்க let us give time to him. இரண்டாவது குறிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேரத்தை கொடுப்போம். Allowing Jesus to talk. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே பேச அனுமதிப்போம். Hallelujah. Hallelujah. அவரே வந்து இந்த பெண்மணி இடத்துல பேச விரும்புகிறார். Lord is desired to come and speak to this Samaritan woman. மூன்றாவது காரியமாக, thirdly நாங்கள் வாசிப்போம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை. John chapter 4 verse number 27. வாசிப்போம். ஆச்சரியப்பட்டார்கள். இங்கிலீஷ்ல என்ன சொல்லி இருக்கு? Just then his disciples returned and were surprised to find him talking with a woman. What they did? Surprised. They surprised.
Hallelujah. Hallelujah. Nobody will talk to her. யாருமே அவரிடத்தில் பேச விரும்பவில்லை. This Jesus Christ wants to, he be there. He want that to be happen actually. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருந்து பேச விரும்புகிறார். அவர் வந்தவங்க கூட எல்லாரும் வந்தவங்களை சொல்லிட்டார், சாப்பாடு வாங்கிட்டு வாங்க ராஜா சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டு He sent all his disciples to get food. இவர் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கார். He is coming and sitting and talking to that woman. இந்த வந்த 12 பேரும் The 12 disciples வந்து பார்த்து after they came surprised. அவளோடே பேசிக் கொண்டிருக்கீங்க. Oh, are you talking to that woman? ஆச்சரியப்பட்டார்கள். They were surprised. Hallelujah. 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 ஆச்சரியப்பட்டார்கள். They were surprised. தானும் செய்ய மாட்டானா மத்தவனையும் செய்ய விட மாட்டானா. So they will not do themselves and they will not allow others to do. Hallelujah. 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 என்ன காரணமாம்? What is the reason? அந்த நாட்கள்ல யூதர்கள் சமாரியரோடு பேசக்கூடாது. Those days the Jews will not talk to Samaritans. இவர் எப்படி பேசிக் கொண்டிருக்கார்? How can Jesus speak to the Samaritan? Surprise. போயிட்டு எதுவும் பேச இயலாது, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் சாப்பாடு கிடைக்காது இல்லையா? So next time will not get food. அதனால ஆச்சரியப்பட்டு சும்மா இருந்துட்டானுங்க. So they just kept quiet after they were surprised. இரண்டாவது விஷயம், secondly, இவர் ஒரு ரபி. He was a teacher. ரபிமார் பெண்களோடு பேச இயலாது. So Rabbi, the teachers cannot speak to women. Hallelujah. Hallelujah. இவர் எப்படி பேசிக் கொண்டிருக்கலாம்? How can this person Jesus Christ speak to a woman? மூன்றாவது, thirdly, நான் சொன்ன இன்னும் ஒரு கதை ஒன்னு சொன்னேன் இவ பத்தி. So I told you something. எத்தனை பேர் ஹஸ்பண்ட்? 5 பேர். 5 பேர். ஹலோ, நீங்க எல்லாம் இங்க தானே இருக்கீங்க? ஹலோ, யார்கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வர இல்ல. 5 பேர். அப்ப இப்ப யாரோட இருக்கீங்க? அவரும் என்னோட இல்ல, அவரும் விட்டுட்டு போயிட்டார். அப்படின்னு தான் கதையில இருக்கு. நான் கதையை வாசிக்கல, என்ன எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ எஸ் தேங்க்யூ ரைட். இந்த கதையில 5 பேர் ஹஸ்பண்டா இருந்தாங்களாம். 5 people were husband to that woman. இவ எப்படிப்பட்ட பெண்மணியாம்? What a kind of woman she is. எங்க பாஷையில சொன்னா என்னவாம்? In our language what can we call her? கொஞ்சம் சொல்லுங்களேப்பா. 5 ஹஸ்பண்ட் இருந்தா நல்ல பொம்பளை நான் சொல்லுவீங்க நீங்கனா? If there are 5 husbands to a woman, will you call her a good woman? விபச்சாரி, prostitute, ரபி, teacher. நீங்க விபச்சாரியோட பேசிக்கொண்டிருக்கீங்க. Are you speaking to an adultery person? Hallelujah. 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 நாங்க என்ன நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் நம்மளோட பேச ரெடியா இருக்கார். Lord is ready to speak to us in whatever state we are. இந்த barriers எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டார். Taking away all the barriers, he spoke to that woman. Hallelujah. That's my third point. அதுதான் மூன்றாவது குறிப்பு. இருந்த எல்லா barrierஐயும் அகற்றிட்டார். Lord has taken away all the barriers. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. It doesn't matter who speaks and what. I want to meet you today. கர்த்தராகிய தேவன் உங்களை சந்திக்கிறார் இந்த நாளிலே. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் எங்களை சந்திக்கணும்னு விரும்புறார். Lord is desiring to meet us. அவர் சந்திக்கணும்னு விரும்புற நேரத்துல யார் என்ன சொன்னாலும் அவருக்கு கவலை இல்ல. He doesn't care about what others will speak about, but he just removed all the barriers. அவர் எல்லா தடைகளையும் தாண்டி உடைத்து கொண்டு பேசுகிறார். He don't bother about anyone. யார குறித்தும் அவர் கவலைப்பட போறதில்லை. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. Whoever says whatever thing, that it doesn't matter to him. நம்ம இருக்க சர்ச்சுக்குள்ளே சில பேரோட பேச பயம் தெரியுமா? So within the church itself, some people will speak to some and others will not speak to somebody. என்னோடனா அந்த விளையாட்டு சரி வராது. So it will not work out with me. யாரா எனக்கு ஏதாவது சொன்னா நான் சொல்லுவேன், come on வா என்னோட வா ஸ்டேஜ்ல வந்து இருந்து சொல்ல அப்படின்னு. So if somebody comes and tells something about me, come and tell the stage. நாங்க பயப்பட வேண்டியது சர்வ வல்லவருக்கு மாத்திரம்தான். We have to be fearful only to the Lord God. நாங்க பயப்பட வேண்டியது ஆவியானவருக்கு மாத்திரம்தான். We have to be fearful only to the Holy Spirit of God. He removed all the barriers of that situation. கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையில இருந்த எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தெறிந்து விட்டார். He has broken all the hindrances in that situations. இந்த உடைச்செறிஞ்சோனே என்ன நடந்துச்சா? So what happened after he broke these barriers? இந்த லேடிக்கு யாருமே என்ன கணக்கெடுக்கிறது இல்ல. No one is asking or caring. இவ்வளவு நாளும் யாரும் 12 மணிக்கு வந்து நீ தண்ணி எடுக்கறன்னு கேட்டது இல்ல. No one asked me why are you taking water at 12 pm. என்ன யாரோட இருக்கறன்னு கூட யாரும் கேட்டது இல்ல. It doesn't even matter whom I am with whom. எல்லாம் குசுகுசுன்னு காய்ச்சி கொண்டு அப்படியே இப்படியான்னு காய்ச்சி கொண்டு இருக்க மாத்திரம் தான் எல்லாரும் இருந்தாங்க. I only know that everyone will gossip about me. But somebody came to me and he revealed the situation of mine.
ஆனால் ஒருவர் வந்து என்னுடைய சூழ்நிலையை வெளிப்படுத்தி என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஆண்டவர் செஞ்சிருக்காரு. So look at what great thing Lord Jesus Christ has done. கேட்டுக்கொண்டிருக்க எங்களுக்கு இது பெரிய கதை இல்லையே. So we might think it is not a big story. If you walk through that situation, you know the pain. நீங்கள் அந்த வழியாக கடந்து போகும்போது உங்களுக்கு அந்த வலி தெரியும். Hallelujah. 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 He is going to remove the barriers today. கர்த்தராகிய தேவன் எல்லா தடைகளையும் உடைத்தறிய போகிறார் இந்த நாளிலே. He is going to remove the barriers today. ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் எல்லா தடைகளையும் உடைத்தறிய போகிறார். Verse 28, let's read quickly. Right. அவ்வளவுதான் தேவ எனக்கு. Then leaving a water jar, the woman went back to the town and said to the people. என்ன நடக்குதா? What happened? இப்போ என்ன செஞ்சாவா? Now what did she do? என்ன பாருங்க வீட்ல போய் கதையை வாசிங்க. ஹலோ பைபிளை வீட்ல போய் வாசிப்போம். You can read the Bible back at your home. என்ன செஞ்சாவா? Look at pastor, what did she do? Come on, answer me. What she did? சிஸ்டர் வாய்க்குள்ள பேசல, நான் கிட்ட வந்து மைக்க தருவேன் இப்ப சொல்லணும். என்னமோ இவங்க சொன்னாங்க முணுமுணுத்தாங்க என்னமோ. வாய்க்குள்ள தான் பேசுவாங்க. சொல்லுங்க என்ன செஞ்சாவா? What she did? ஊருக்குள்ள போனாங்க. அதுக்கு முதல்ல என்னமோ செஞ்சாருன்னு போட்டிருக்கு அதுல. தண்ணி குடத்தை வச்சிட்டு போனாவாம். He left the water jar and she left the jar. தண்ணி குடத்தை விட்டு. Hallelujah. Hallelujah. This may be a very simple thing for every one of us. இது ஒரு சாதாரண காரியமாக நமக்கு இருக்கலாம். But I saw something special in that. ஆனால் இதிலே ஒரு பெரிய காரியத்தை நான் பார்க்கிறேன். Hello, look at me now. Please இங்கே பாருங்கள். Why she came to that end? அவர் அந்த பெண்மணி அங்கே ஏன் வந்தாள்? She wants to take some water. தண்ணீர் எடுப்பதற்காக அங்கே வந்தாள். இந்த முக்கியமான விஷயத்தை செய்யிறதுக்கு தான் அந்த 12 மணி வெயில்ல வந்தாங்க. So she came at the 12 p.m. hot dry climate. இந்த முக்கியமான காரியத்தை அதுல விட்டுட்டு போறதுக்கு ரெடி இப்ப. Now she is ready to leave this water jar and go inside the town. நாங்க இன்னைக்கு எத்தனை பேர் எங்கட ஜாரை வச்சு கொண்டே இருக்கோம், அந்த குடத்தை பிடிச்சு கொண்டே இருக்கோம். Here we are holding on to the water jar. Hello கர்த்தர் எங்களோட பேசி கொண்டிருக்கார். Lord is speaking to us. You know your jar. உங்களுக்கு தெரியும். You know your jar. உங்களுடைய God wants that to be leave the jar and move forward. நீங்கள் விட்டுவிட வேண்டிய தண்ணீர் குடம் என்ன என்பதை உங்களுக்கு தெரியும், அதை விட வேண்டும். Just leave it. விட்டுவிடுங்கள் அதை. It's not worth it. அது உங்களுக்கு முக்கியம் அல்ல. We know for sure she came to have the water with the jar. அந்த தண்ணீருக்காக தான் அவ்வளவு தூரம் அந்த பெண்மணி வந்தார்கள். But she's ready to leave that and move forward. ஆனால் அதை விட்டு முன்னேறி செல்ல அவர்கள் ஆயத்தமாக The இருக்கிறார்கள். reason being she received somebody very important in her life. அதை காட்டிலும் மேலான ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். I don't know how you feel it, but I felt the presence of God. Amen. Hallelujah. கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னத்தை நான் கர்த்தர் விரும்புகிறார் அந்த குடத்தை அங்கே விட்டுட்டு நாம முன்னால போகணும்னு. Lord desires that we have to leave that water jar and go நானும் நீங்கள் forward. இருக்க இது முக்கியம் பாஸ்டர். You and I might think that water ஐயோ jar இது is ரொம்ப important. That is very important இது to me. இல்லாம வீட்டுக்கு போனா நான் வந்த பாதை அவ்வளவு நஷ்டமாயிரும். So without this I cannot go back home. இவ்வளவு நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிரும். All that I worked hard for these many times will be a loss. கர்த்தர் சொல்லுகிறார். Lord says. ஆவியானவர் சொல்லுகிறார். Holy Spirit of God says. அந்த கொண்டு வந்த ஜார் அந்த இம்பார்ட்டன்ட் அதிலே விட்டுட்டு முன்னால போ. That water jar is not important for you. Leave it behind. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறார். Lord is the one who does பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய போகிறார். He is going to do great and mighty things in your life. ரெடியா எத்தனை பேர்? Are you ready for that? Hallelujah. 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 இது நடக்கிற விஷயம் இல்லன்னு சொல்லி அப்படியே பிடிச்சு கொண்டா அப்படியே இருப்போம். So if we just keep on holding on to it, then we'll be in the same state. இந்த ஜாரை விட்டுட்டு போனனால நாங்க எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த பைபிள்ல இந்த லேடியோட கதையை எழுதி இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். Because that woman left that jar, even today we are reading that story. Amen. Hallelujah. 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 Today your story is going to be a testimony for many. உங்களுடைய கதை கூட நிறைய பேருக்கு சாட்சியாக மாற போகிறது. That to happen. அது நடக்க வேண்டும் என்றால் Today let's leave our jars. இன்றைக்கு இந்த நாளிலே இப்பொழுது அந்த தண்ணீர் குடத்தை விட்டு விடுங்கள். அந்த குடத்தை விட்டு விடுங்கள். விட்டுட்டு போயிரும். விட்டு விடுங்கள். என்ன பாஸ்டர் என்ன குடம் அது அப்படினு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க. Do not ask me what is that water jar. You know your குடம். உங்களுக்கு தெரியும் எதை விட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். உங்க தண்ணீர் குடம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
எதை விட வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரியும். ஆவியானவர் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்காருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். You know what is Holy Spirit of God speaking அதை to விட்டு you. முன்னேறி செல்ல பாப்போம். So leave that behind and go forward. கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Lord is speaking to you. கடைசியாக 29வது வசனம். Lastly, verse number 29. Hallelujah. Hallelujah. Praise you, Master. Somebody read it for me. Come see a man who told me everything I ever did. Could this be the Christ? Hallelujah. Hallelujah. Again this verse, you won't feel nothing, don't you? எதுவுமே இல்ல என்று நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? என்னப்பா சும்மா போய் சொன்னது பெரிய ஒரு மேட்டரா இது? Just she went and said this. Is it a big matter? இது ஒரு மேட்டரா? Is this a big matter? திரும்ப வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம் சிஸ்டர், கொஞ்சம் சத்தமா. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். Come see a man who told me everything I ever did. Could this be the Christ? இதுல என்ன இருக்குது? What is there in this? இது ஒரு பாயிண்ட் பாஸ்டர் எனக்கு. Is this something worthy to be discussed It's a now? valid point for me. இது ஒரு முக்கியமான கருத்து. What time she left the home? அப்போ எத்தனை மணிக்கு அவள் வீட்டை விட்டு வந்தாள்? She wants to come alone. அவர் தனியாக வந்தாள். She don't want to face anyone. யாரையுமே பார்க்க வேண்டாம் She என்று is நினைத்து not in a வந்தவள். mood to speak to anyone. யாரையும் பார்க்க அவள் ஆயத்தமாக She was rejected by everyone. எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவளாக இருந்தாள். After met Jesus, இயேசு கிறிஸ்துவை சந்தித்த after spoke to பிறகு Jesus, இயேசு கிறிஸ்துவோடு she பேசின boldly பிறகு take a decision. அவள் ஒரு தைரியமான முடிவை எடுக்கிறாள். Let me go and face these people. எல்லா ஜனங்களையும் சென்று பார்க்கிறாள். Let me tell the good news to everyone. இந்த நல்ல செய்தியை எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும் My என்று fifth முடிவு point செய்கிறார்கள். is, என்னோட ஐந்தாவது குறிப்பு, the bold decisions will change your future. தைரியமான முடிவுகள் உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றும். Hallelujah. 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 இது எங்களுக்கு ரொம்ப லேசான காரியம் ஒண்ணு. இது ஒரு it is an easy thing. இந்த வார்த்தையில வாசிக்கிறது பெரிய ஒரு மேட்டரே இல்ல. It doesn't matter just to read this verse. Whoever going through that situation, it's a big matter. ஆனால் அந்த சூழ்நிலை வழியாக போகும்போது அந்த வழி தெரியும். In your situation, it's a big matter. உங்களுடைய சூழ்நிலையில இது மிகப்பெரிய காரியம். Whatever situation you may be in today, நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் you going to take a bold decision for God now. இந்த நாளிலே தேவனுக்காக தைரியமான முடிவுகளை That நீங்கள் bold எடுங்கள். decision going to change every individual's future. அந்த தைரியமான முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றப் போகிறது. Hallelujah. 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 எத்தனை பேர் ஆயத்தம்? How many of you are ready? எத்தனை பேர் ஆயத்தம்? How many of you are ready for that? Hallelujah. Hallelujah. கர்த்தருக்காய் நாங்கள் காரியம் செய்ய வேண்டுமானால், If we have to do great things for the sorry, Lord, let me change that, let me correct that. கர்த்தருக்காக நாங்கள் காரியங்கள் செய்வோமானால், if we will do things for the Lord, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைக்காத அரிய பெரிய காரியங்களுக்கு கர்த்தர் எங்களை பார்க்க செய்வார். Lord will help us to see things that we can imagine. It's unimaginable things going to take place in the lives. நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் நம்மை காண செய்வார். Unimaginable. நம்ம அதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. Hallelujah. Hallelujah. I want everybody to stand to your feet. Let us all stand up. Hallelujah. Hallelujah. You going to speak to your father now. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிதாவாகிய The decision is தேவனிடத்தில் yours. பேசுகிறீர்கள். முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. முடிவு உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. முடிவு எங்கள் கரங்களிலே இருக்கிறது. Decision is in our hands. கர்த்தருடைய பாதத்தில் இந்த நாளிலே கேட்போம், ராஜா எங்களுக்கு உதவி செய்யுங்க. King of Kings, please help us, Master. Let us அபாத்திரமான ஒரு சூழ்நிலையில நாங்க இருந்து கொண்டிருக்கலாம். We might be in a very bad situation. ஆவியானவர் எங்களோடு பேசினபடி இந்த நாளிலே எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுப்போமானால், If we submit ourselves according to what Holy Spirit of God has கர்த்தர் இந்த spoken நாளிலே to us, அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Lord is powerful enough to do அதிசயம் mighty செய்ய things. நல்லவராய் He is இருக்கிறார். powerful to do wonders. வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். He is powerful to ஒரு transform சில our life. வினாடிகள் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, Let us all close our eyes and ராஜா raise our எங்களுக்கு hands. கிருபை செய்யுங்கன்னு சொல்லுவோம். Oh, let us ask the Lord, எங்களுக்கு Lord, கிருபை please give செய்யுங்கன்னு me the சொல்லுவோம். grace. Lord, give me the grace. எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணியருளுங்க. Oh Lord, please help us. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. Holy Spirit of God, help us. ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. Holy Spirit of God, help தடைகள் us. நிர்மூலமாகட்டும். Lord, let all the hindrances be ஐயா taken எங்களுடைய away. வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே அப்படியே ஒப்புவிக்கிறோம். Lord, we commit our lives to your hands. அப்படியே
ஒப்புவிக்கிறோம். We commit our life, our கர்த்தர் cities to your ஏற்றபடி hands. வணையுங்க ராஜா. Lord, you make me Lord. அந்த சமாரிக்கு ஸ்திரீக்கு இருந்தபடி நாங்கள் அடுத்தவரோடு பேசக்கூடாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். We might be in a situation like Samaritan woman, not to speak to anyone. இந்த நேரத்தில் சொல்லுவோம், ராஜா நான் உம்மோடு டைம் செலவழிக்க எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to overcome this ஒரு situation. பெரிதான மாறுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. Lord, let there be a great transformation. ஆண்டவரே என்னுடைய தண்ணீர் குடத்தை நான் வச்சிட்டு போக எனக்கு உதவி செய்யுங்க. Lord, help us to leave back the water jar and move forward. Lord, help me to take the bold decisions, oh Father God. தைரியமான முடிவுகளை எடுக்க உதவி செய்வீராக Master, சுவாமி. help me to take the bold decision to bless தைரியமான my முடிவுகளை எடுக்க future. உதவி செய்வீராக சுவாமி. இந்த நேரமே உதவி செய்யுங்க ராஜா. Please help us, இந்த Master. நேரமே உதவி செய்யுங்க. Help us now, இந்த Lord. நேரமே அற்புதம் செய்யுங்க. Help us and do இந்த miracles நேரமே now, Lord. அதிசயம் செய்யுங்க. Oh, do miracles அப்பா now, Lord. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்புவிக்கிறேன். Lord, I commit my life into your hands. நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus யார் Christ of யார் என்னென்ன Nazareth. சூழ்நிலையில் இருக்கிறார்களோ Whatsoever may be the அந்த situation, சூழ்நிலைகள் மாறுவதாக. let the situations be changed in அதிசயம் the name of நடப்பதாக. Jesus. Let there be miracles in the name of அற்புதம் Jesus. நடப்பதாக. Let there be wonders in the name of ஒருவராய் Jesus. பெரிய காரியங்கள் செய்கிறவர் இந்த நேரம் கிரியை செய்வீராக. Lord, you work in their lives, Master. இந்த நேரமே வழிவாசல் திறப்பதாக. Let the doors be opened in the name of Jesus. ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you give them your grace. அப்பா காதுள்ள எவனும் கேட்க கடவான்னு சொல்லி இருக்கிறபடி As the word says, let all those who have ears, let them hear. கர்த்தாவே இந்த நேரம் யார் யார் கேட்டார்களோ அவர்கள் அதற்கு அடிபணிய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. Give them the grace. Whoever has heard your word, give them the grace to be obedient to விரும்பினதை that. செய்யும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. Give them the grace so that they can do what you desire. அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் Let there நாமத்தினாலே. be miracles and wonders in இந்த the name நேரம் of ஒப்புக்கொடுக்கிற Jesus. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நான் தருகிறேன். We commit each and every single child into your hands. தேவாவியானவர் ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே நீங்க இந்த நேரத்தில் கிரியை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that Holy Spirit of God walk with each and every one of ஒவ்வொரு them. வாழ்க்கையிலும் தேவ கரம் கிரியை நடப்பிக்கட்டும் ஜெபிக்கிறேன். I pray that Holy Spirit of God walk mightily in அற்புதம் everybody's life. செய்யுங்க இயேசுவின் Let நாமத்தினாலே. there be miracles in the name of அதிசயம் Jesus. செய்யுங்க இயேசுவின் Let there நாமத்தினாலே. be wonders in the name of Jesus. தடைகள் நிர்மூலமாகட்டும். Let all the obstacles and hindrances be broken in the name of சத்துரு Jesus. முன்பும் மனுஷர் முன்பும் தலை நிமிர்ந்து நடக்க கிருபை செய்யுங்க. Lord, give them the grace and exalt them before the eyes of human beings and in the eyes of the devil. பழையவைகளை மறந்து ஆண்டவரே புதியவைகளை நாடி முன்னேறி செல்ல உதவி செய்யுங்க. Help them to forget the past and look forward for the future and go forward. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். In Jesus' mighty name we என் pray. ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே. Our living good Father. ஆமென்.